Welcome to one and all. My dear students, now we will study about plus 2 chemistry study plan. நாம் 30 டேஸ்ல எப்படி பிளஸ் 2 கெமிஸ்ட்ரியை படிச்சு முடிக்கலாம் என்று நம்மளுடைய டிசம்பர் 25 நம்ம இருக்கக்கூடிய மாதங்கள் கரெக்டாக அடுத்த மாதம் 25ஆம் தேதி என்று சொன்னால் நாம் ஒரு மாதம், அதற்கு அடுத்த மாதம் 25ஆம் தேதி, அதிகபட்சமாக 2 மாதங்கள் 60 நாட்கள் உள்ளன. அதுல நீங்க ஒரு நாள் விட்டு விட்டு கெமிஸ்ட்ரி படிச்சு அது கூட முழுமையாக படிச்சு முழு மதிப்பெண் எடுக்க முடியும் என்பது முழு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் எடுக்கும் போது எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தெரியணும். அதனால அதனுடைய கொஸ்டின்ஸ் வித் பேஜ் நம்பரோட கொடுத்துருக்குறோம். அதுக்கு முன்னால் நமக்கு தெரியணும் ஒரு கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கும் என்பது நமக்கு ஏற்கனவே தெரியணும். கொஸ்டின் பேட்டர்ன் படி நமக்கு தெரியக்கூடியது கொஸ்டின் பேப்பர் ப்ளூ பிரிண்ட் படி நமக்கு இன்ஆர்கானிக், பிசிக்கல், ஆர்கானிக் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட் இருப்பதனால் நாம் 1 மார்க் விஷயத்தில் மிக தெளிவாக படிக்கப்பட வேண்டும். அப்போ நம்ம 1 மார்க்கு கண்டிப்பாக எல்லா லெசனையும் படிக்க வேண்டிய இருப்பதனால் எல்லா லெசன்லையுமே நீங்க ஆவரேஜா இப்போ 35 மார்க், 35, ஸோ 40 மார்க்ஸ் நியரஸ்டா உங்களுக்கு இது வரக்கூடியது. ஓகேங்களா? ஒரு லெசன் படிக்கும் போது நமக்கு மினிமம் எத்தனை மார்க் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதை நீங்க ஃபர்ஸ்ட் மைண்டில் நோட் பண்ணிடணும். நமக்கு இருக்கக்கூடியதுல கண்டிப்பாக நமக்கு இருக்கக்கூடிய மார்க் ஒரு லெசன்ல மினிமம் 7 மார்க், அதாவது மினிமம் நமக்கு 6 மார்க் வரலாம் என்று எதிர்பார்க்கிறோம். எல்லா தடவையும் நீங்க பாத்தீங்கன்னா சில நேரம் 6 லெசன் 5 மார்க் கேட்டிருக்காங்க. மீதி ஆவரேஜாக பாத்தீங்க அப்படின்னா நீங்க எந்த கொஸ்டின் பேப்பரை அனாலிசிஸ் பண்ணி பார்த்தாலும், அனாலிசிஸ் ரிப்போர்ட் படி பார்த்தாலும் நியரஸ்ட் 6 மார்க். அப்ப நீங்க தரவு பண்ணக்கூடியது கண்டிப்பாக ஒவ்வொரு லெசனையும் தரவு பண்ணணும் என்பதை ஞாபகம் வச்சுடுங்க. சார் 15 லெசன் இருக்குது, நீங்க 3 லெசனை நல்லா தரவு பண்ணீங்கனாலே கண்டிப்பாக மார்க் எடுக்க முடியும் என்பது கண்டிப்பாக உண்மை. ஸோ இதுல என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க 1 மார்க்கை கரெக்டா கிளியர் பண்ணணும். சரிங்களா? ஸ்லோ லேர்னரை பொறுத்தளவுல நீங்க படிக்கக்கூடியது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் லெசன்ல 18th குரூப் மட்டும், செகண்ட் தேர்ட்ல புக் பேக் மட்டும் படிங்க. சரிங்களா? 4th 5th உள்ள இருக்கக்கூடிய டிஎப்டி எல்லாருமே படிக்கலாம். சரிங்களா? 6, 7, 8 படிங்க. ரொம்ப ஸ்லோ லேர்னர்ஸ் நான் ஜஸ்ட் பாஸ் பண்ணணும் அப்படின்னா 6th, 7th லெசன் மட்டும் படிங்க. பாஸ் ஆயிரும். +1 நோட், புக் பேக் 1 நோட் படிச்சீங்கன்னா ஓகே, உங்களுக்கு கிளியர் ஆயிரும். சரியா? கண்டிப்பாக செண்டம் எடுப்பதற்காக சொல்லுகிறேன். நீங்கள் படிக்கக்கூடியது ஃபர்ஸ்ட் லெசன், 4th லெசன், 5th லெசன் என்பதையும் 6, 7, 8 என்பதையும் 9, 10 இம்பார்ட்டன்ட். 11 இதுல ஆர்கானிக் நீங்க ஃபுல்லா படிச்சாதான் எழுத முடியும். அதனால எல்லா பார்ட்டுமே நாம் படிக்க வேண்டும் என்பதை ஞாபகம் வச்சிடுங்க. ஓகே, ஸோ நாம் சப்போஸ் சார் அப்படி வரலன்னா அப்படின்னு சொல்லுவது ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். 3 2 மார்க் தான் எழுதப்போ நமக்கு மொத்தமே 5 2 மார்க், 5 3 மார்க், 5 5 மார்க்ஸ் தான். 5 மார்க் கொஸ்டின் 3 மார்க் 2 மார்க் தான் நம்ம ஸ்பிளிட் பண்ணவே ஒரு கம்பல்சரி. எப்படி பார்த்தாலும் 90+ எப்படி எடுப்பது அப்படின்னா உங்களுக்கு 15 1 நோட்ல புக் பேக் 1 நோட் மினிமம் 8 1 மார்க்கும் 12 மார்க்கும் கேட்கலாம். சம்டைம்ஸ் இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மார்ச் 2020 அதாவது 22 நடந்த டெஸ்ட்ல 15 1 வேர்டையும் 15 1 வேர்டுமே புக் பேக் கொஸ்டின் தான். இப்ப நீங்க கடைசியாக இப்ப நடந்த கொஸ்டின் பேப்பர்ல பாத்தீங்க அப்படின்னா 8 1 வேர்டு நமக்கு புக் பேக்ல தான் கேட்கப்பட்டது. இப்ப நீங்க இப்ப கேட்ட கொஸ்டின்ல விட நாம் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் எடுத்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்ல 8 கொஸ்டின். அதனால நம்ம எதிர்பார்க்கக்கூடியது மினிமம் 8 1 வேர்ட் புக் பேக் என்பதை மிக தெளிவாக ஞாபகம் வச்சிடுங்க. சரியா? ஓகே, அப்ப நம்ம எப்படி படிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டெய்லி, அதாவது இப்போதைக்கு எல்லா லெசனையும் படிப்போம். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸாமுக்கு மேக்ஸ் பயாலஜிக்கு ஒரு 5 நாளும், கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு 2 நாள் லீவ் கிடைக்கும். நம்ம படிக்கிறதுக்கு நல்ல டைம் கிடைக்கும். அப்போ எப்படி இப்ப நீங்க இதுவரை படிக்கலனால கூட இப்போ படிச்சு கண்டிப்பாக செண்டம் எடுக்கலாம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா நீங்க டெய்லி ஒரு லெசன் படிக்கிறீங்க. அந்த லெசன்ல மினிமம் 6 மார்க்ல 7 மார்க் 8 மார்க் வரை வரலாம் சில லெசன். ஏன்னா நம்ம 15 7 105 மார்க் ஆச்சு, +5 போட்டீங்கன்னா 110 மார்க் ஆச்சு. அப்ப 8 மார்க்கு சில லெசன் வரலாம், 9 மார்க் வரலாம். அப்போ ஒரு லெசன் நீங்க படிக்கக்கூடியது தரவு பண்ணீங்கனாலே டெய்லி நீங்க மினிமம் 6 மார்க் அப்படின்னு சொல்லும்போது 30 நாள் படிக்கிறீங்க அப்படின்னா நான் 15 லெசன்ல திரும்ப திரும்ப படிக்கும் போது நெஞ்சலாம் முழு மதிப்பெண் எடுக்கையில எந்த பிரச்சனையும் கிடையாது. நாம் 1 மார்க் படிக்கும் போது புக் பேக் 1 மார்க் படிக்க வேண்டும். இரண்டாவதாக பப்ளிக் கொஸ்டின்ஸ், இது வரைக்கும் என்ன பப்ளிக் கொஸ்டின்ஸ் எல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இருக்கும், பிடிஏ கொஸ்டின்ஸ் இருக்கும். அதெல்லாம் சேர்த்து நாங்கள் உங்களுக்கு கோர்வையாக உங்களுக்கு என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த இதுல வரிசை தாரேன், உங்களுக்கு லாஸ்ட் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஸோ அதுவையும் QR கோடுடைய கொஸ்டின்ஸ் நாம் ஒரு புக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி QR கோடு ஒவ்வொரு லெசன்லையும்
பின்னாடி இருக்கும். அந்த கொஸ்டினையும் ஒரு முறைக்கு 2 முறை ரிவைஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக நாம் 15 மார்க் 1 மார்க்ல எந்த மார்க், ஏன்னா 15 1 மார்க் கொடுத்து 15 எழுத வேண்டியதுதான் நமக்கு பிரச்சனை. அதனால அதுல சென்டம் எடுக்கும் போது அந்த 1 மார்க் நமக்கு பிரச்சனையா இருக்கும் என்பதை மைண்ட்ல வச்சுடுங்க. சரியா? சோ இப்போ நீங்க ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நாம ஒரு 30 நாள் பிளான், இன்னும் 25ஆம் தேதியில இருந்து நீங்க ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு லெசன்ஸ், சரிங்களா? இதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிடுங்க, இல்ல நோட் பண்ணி வச்சிடுங்க நோட்ல. ஓகே, ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு லெசனும் படிக்கிறீங்க. அதெல்லாம் இதை படிக்கும் போது கண்டிப்பாக நீங்க படிக்கக்கூடியது என்னதான் படிக்கணும் அப்படின்னா, புக் பேக் கொஸ்டினை படிக்கணும், பிளஸ் நாம் பப்ளிக் கொஸ்டின்ஸை படிக்கணும். ஓகே, கொஸ்டின் பேங்க்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் பேங்க்ல ஒவ்வொரு லெசனும் படிக்கும்போது கொஸ்டின் பேங்க் படிக்கணும். சரியா? கொஸ்டின் பேங்கையும் படிக்கணும், QR ஒன்னோடையும் படிக்கணும். அதுல எழுதும் போதே அந்தந்த லெசனுக்குடைய 1 மார்க்கையும் எழுதிடலாம். சரியா? வேற எந்த தப்பும் பண்ண வேண்டாம், இது மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, ஆல் கிளியர்? சேஸ். இப்போ ஒவ்வொரு நாள் படிக்கும் போது நான் கொஸ்டின் புக்கை ஃபுல்லா ரீட் பண்ணிட்டேன் சார், உள்ள இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டினை படிச்சுட்டேன். அதுக்கு பிறகு ஒரு என்ன பண்றேன், கொஸ்டின் டெய்லி அப்டேட் பண்றேன். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் டெய்லி உள்ள டெஸ்ட்டுக்கு உள்ள கொஸ்டின் கொடுக்குறேன். இருந்தாலும் இந்த கொஸ்டின்ஸ் நீங்க என்ன பார்த்துட்டு நோட் பண்ணி விட்டு எழுதலாம். சரியா? உங்களுக்கு எழுதிக்கலாம், எல்லாமே இருக்கும். நீங்க செல்ஃப் கரெக்ஷன் பண்ணக்காக தான் பேஜ் நம்பர் மேக்சிமம். நீங்க கொஞ்சம் எல்லா கொஸ்டின் கொஞ்சம் இன்டீரியராகவும் இருக்கும், சில கொஸ்டின் மேக்சிமம் டைரக்டா கேட்பாங்க என்பதனால் டைரக்ட் கொஸ்டினாகவும் இருக்கும். அதனால வித்து பேஜ் நம்பர் சிலருக்கு எது கொஸ்டின் பேங்க்ல திரும்ப படிச்ச பிறகு தேடி எழுதக்கூடியது கொஸ்டின்ஸ். ஓகே, கொஸ்டின் பேங்க்ல நாம் எல்லா கொஸ்டின் கொடுத்திருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டார்க் பண்ணிருக்கும் பார்த்தீங்களா, அதை கூட கொஞ்சம் காமாவும் படிச்சிடலாம். அதனால எதுவுமே விட்டுட்டு படிக்காதுங்க, புக்கை ஃபுல்லா படிச்சீங்கன்னா கண்டிப்பா முழு மார்க் எடுக்கலாம் என்பதான் பிரச்சனை. ஓகே, எல்லா லெசன் படிச்சாலும் ஓகே, 13th குரூப்பா இருந்தாச்சு தான், 14th குரூப்பா இருந்தாச்சு தான், அங்க இருக்கக்கூடிய நேம் ரியாக்ஷன் பார்ட்டை கூட கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. நீங்க கண்டிப்பாக முழு மதிப்பெண் எடுப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை ஞாபகம். ஒவ்வொரு லெசன்லயும் அப்படிதான், எந்த லெசன் படிச்சாலும் பாத்தீங்களா, இப்போ 3rd லெசன் கொஞ்சம் பெரிய லெசன், இதுல மார்க் அதிகமாக கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இப்போ நீங்க நார்மலா 9 மார்க், ஒரு தடவை 6 மார்க் கேட்டிருக்காங்க. இதனால எதுவும் மாத்தி கேட்பாங்களா அப்படின்னா இல்லை, ஏன்னா கம்பல்சரி தான், நமக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது. நீங்க முதல்ல 90 மார்க் எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் படிக்கக்கூடியது ஃபுல் தரவு பண்ணுங்க. இப்போ இருக்கக்கூடிய டைம் நல்ல டைம், 1 மணி நேரம் படிக்க போதும். ஒவ்வொரு சப்ஜெக்ட் 6 மணி நேரம் இருக்கு சார், நான் ஸ்கூல் இப்போ லீவ்ல இருக்கிறேன், பிரச்சனை கிடையாது. எனக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறேன், என்ன பண்ணுவேன், நாளைக்கு ஸ்கூல்ல ஒரு தமிழ் எக்ஸாம் கொஞ்சம் என்ன பண்ணுவேன், ஒரு சப்ஜெக்ட் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸுக்கு 1 மணி நேரம் எடுக்கிறீங்க அப்படின்னா 1/2 hour இதுக்கு படிச்சு அதை எந்திரிங்க ஃபாலோ பண்ணுங்க. ஒரு நாள் விட்டு விட்டு தான் தந்திருக்கிறோம். அதனால எந்திரிக்கி அல்டர்னேட்டிவ், அன்னைக்கு மேக்ஸ் படிச்சிங்கன்னா நாளைக்கு பிசிக்ஸ் படிங்க, காலையில எந்திரிங்க பயாலஜி படிங்க, கெமிஸ்ட்ரி படிங்க. ஒரு நாள் விட்டு விட்டு அப்படி ஃபாலோ பண்ணி கரெக்டா படிச்சிங்கன்னா நாம் முழு மதிப்பெண் எடுப்பதில் எந்த பிரச்சனையும். இது கொஸ்டின் பேங்க் தான், ஏற்கனவே நம்ம வீடியோல கொடுத்துருக்கோம். இந்த கொஸ்டின் பேங்கை நீ ஃபர்ஸ்ட் ரிவைஸ் பண்ணணும், எப்பவுமே படிக்காம இருக்காதுங்க. கொஸ்டின் ஒவ்வொரு லெசன் படிக்கும் போது இந்த கொஸ்டின் பேங்கை கரெக்டா பாருங்க. இப்போ கொஸ்டின் தெரியுதா, கீழே இருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சா அப்படின்னு ஏதேனும் உங்களுக்கு டவுட் இருக்கக்கூடிய பட்சத்தில் கீழ்கண்ட வாட்ஸ்அப்புக்கு நீங்க இந்த கொஸ்டினுக்கு எக்ஸ்பிளேஷன் சொல்லுங்க சார் அப்படின்னு எதையும் கேட்டிருந்தீங்கன்னா நாம் கண்டிப்பா போடப்படும். ஓகே, நம்மளுடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எக்ஸாம் டைம்ல அதிகமான டிப்ஸ் போடப்படும், யாருக்கெனவே போட்டிருப்போம், நீங்க தேடுவது கஷ்டமா இருக்கும், திரும்ப திரும்ப அந்த வீடியோக்கள் போடப்படும், அதை எஞ்சிக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த கொஸ்டின் பேங்க்ஸை நெஞ்சிங்க நீங்க கண்டிப்பாக இது நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், ஒன்றும் இல்லை, ஏற்கனவே கொடுத்ததுதான் கொடுக்குறேன், இது பார்த்துக்கலாம். ஆனால் டெய்லி உள்ள கொஸ்டின்ஸ் நினைச்சிருக்கோம் நம்மளுடைய எஞ்சிக்கி ஒரு நாள் முன்னையோ ஆறு அடுத்த நாளோ உங்களுக்கு எஞ்சிருக்கேன் அந்த டேட்டு போட்டு அதுல கொஸ்டின்ஸ் இதுல எஞ்சிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆர் நம்ம கொஸ்டின் பேங்க் மொத்தமா கொடுக்க முடியாத சூழ்நிலை, ஏன்னா அந்த சப்போஸ் பேட்டர்ன் மாறும்போதோ வேற ஏதாவது ஒரு கொஸ்டின் ஆட் பண்ண வேண்டி இருக்கிறதோ இது மேஜாரிட்டியாக நீங்க வரலாம் ஃபாலோ பண்ணலாம் என்பதற்காக ப்ராப்ளத்தோடு சேர்த்து கொடுத்துருக்கேன். ஓகே, எஸ். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் நாள் எடுக்கிறீங்க டே 1 ERT 1 ஆனுவல் ரிவிஷன் டெஸ்ட் 1 முதல் நாள் நல்லா தெய்வங்களை வணங்கி எடுக்கணும். ஒரு நாளைக்கு எழுதும் போது 50 மார்க் கண்டிப்பாக செஞ்சணும். இதில் டெஸ்ட். இப்போ நீங்கள் ஃபுல்லாக லெசன் படிச்சாச்சு சார், இப்போ என்ன பண்ணணும், லெசனை ஃபுல்லாக படிச்சாச்சு. ஓகே, ஸோ 50 மார்க். அப்போ கொஸ்டினை பாருங்க, கடாடன் எழுதி வச்சுடுங்க, எஞ்சிங்க எழுதுங்க. எழுதும் போது புக் பேக் 1 மார்க்கையும் QR கோட் 1 மார்க்கையும் கொடுங்க. ஓகே, QR கோட் 1 மார்க் இதுல அட்டாச் பண்றேன். அந்த 1 மார்க்கையும் ஒருக்கா எழுதி பார்த்து செல்ஃப் கரெக்ஷன் என்பது பண்ணுங்க. இதுதான் டெய்லி நீங்க பண்ண முடியும்.
இப்போ 25 26 நாள் லீவுனாலும் அப்படி கொடுத்துருக்கோம். இல்லைன்னா அல்டர்னேட்டிவ் டேஸ் வரும். ஒரு வாரத்துக்கு ஒரு 3 நாள் நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டிய இருக்கும். நம்மளுடைய பிளான் பார்த்தீங்கன்னா 10 லெசன் முடிக்கிறீங்க, மறுபடியும் என்ன பண்ணுறீங்க, அதில் உள்ள ப்ராப்ளம் சப்போஸ் ஏதாவது ஒரு கொஸ்டின் ப்ராப்ளம் கேட்கலாம் அப்படின்னு பிசிக்கல் மாடல் சரியா, அந்த 11, 12, 14, 15 வரிசையாக நீங்கள் முடிக்கும் போது பாருங்க, அடுத்த மாதம் 25ஆம் தேதிக்குள்ள நினைச்சுக்கலாம் நம்ம வந்து வால்யூம் முடிஞ்சு சரியா. இன்னைக்கு 26ன்னா 25 அடுத்த 25க்குள்ள நினைச்சிருங்க. இதுலயே நீங்க ஃபுல் தரவு பண்ணலாம். ஓகே, இதுலயும் நீங்க என்ன செய்யலாம், இதுல இருக்கக்கூடிய கொஸ்டின் 1 மார்க் எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஒரு 27 டெஸ்ட்டுக்கு கொஸ்டின் பேப்பர் இதுலயே கொடுத்துருக்கிறேன் சரிங்களா. மீதி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் டெய்லி அப்லோட் பண்ணப்படும். நீங்க மாடல் டெஸ்ட் எழுதி பார்க்க வேண்டும். டெய்லி இதே வீடியோலயே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். நீங்க எழுதிக்கலாம், அந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுடுங்க. இதுலயே நீங்க எழுதிக்கலாம், டிஸ்கிரிப்ஷன் எடுத்து பார்த்துக்கலாம். இது வந்து 38 டெஸ்ட் எழுதுறீங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு நீங்க தமிழ் படிக்க போங்க. 25ஆம் தேதிக்கு பிறகு தமிழ் படிங்க. அதுக்கு பிறகு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 5ஆம் தேதிக்கு பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸும் சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸும் 5ஆம் தேதி எடுத்து இதை ரிவிஷன் பண்ணலாம். மாடல் படிக்கும் போது நீங்க இப்படி படிக்கலாம் எப்படி சொல்றோம், அந்த டைம்ல வீடியோ என்ன போடப்படும் என்பதை ஞாபகம் வச்சுடுங்க. ஓகே, இப்போ ஒவ்வொரு நாளும் என்னென்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஏஆர்டி 1 ஏஆர்டி 1 யூனிட் 1ல மெட்டலர்ஜி லெசன்ல மார்க் 50க்கு இருக்குது. ஸோ 50 மார்க் நீங்க எழுதி பார்த்துட்டு இப்போ கொஸ்டினை வச்சு படிக்காதுங்க, இது யூஸ் கிடையாது. அதுக்கு கொஸ்டின் பேங்க் படிங்க. ஓகே, கொஸ்டின் பேங்க் படிச்சீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் எஞ்சி கூடாது, இந்த டெஸ்ட் எழுதக்கூடிய கொஸ்டின் பார்க்காங்க. இது லெசன் ஃபுல்லா படிச்சுட்டு உங்களுக்கு எஞ்சி டெஸ்ட் எழுதி பார்த்து செல்ஃப் கரெக்ஷன். சப்போஸ் உங்களுக்கு எழுத கரெக்ஷன் பண்ண முடியல அப்படின்னா நீங்க இந்த ECTC கெமிஸ்ட்ரி டியூஷன் BW ரோட் நாகர்கோயில் இந்த அட்ரஸுக்கு நீங்க எழுதின பேப்பர் முழுவதும் அனுப்பி விட்டீங்க அப்படின்னு சொன்னால் திருத்தி பேப்பர் தரப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஓகே, எஸ். அதே போல டே 2 ART 2 அப்படின்னு சொல்ல 2ஆம் நாள் நீங்க ஏன்னா அந்த டே 2 ART 2 அப்படின்னு சொல்றது ஆனுவல் ரிவிஷன் டெஸ்ட். நீங்க எழுதும் போது உங்களுடைய ஏம் எஞ்சிடும் சென்டம் எடுக்கணும். அப்பவும் நீங்க எஞ்சிடும் புக்கை ஃபுல்லா படிக்கணும், புக் பேக் படிக்கணும். அதுக்கு பிறகு இந்த கொஸ்டின்ஸை எழுதி பார்த்து கரெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க எஞ்சலாம் உங்களுக்கு தெரியுது எது தெரியல அப்படின்னு சொல்லி படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது செல்ஃப் கரெக்ஷனுக்காக தான் உங்களுக்கு வாய்ப்புகளை நாங்கள் நினைச்சுக்கோம் தேடி தெரிகிறோம். ஓகே, எஸ். இதே போல 3rd லெசனுக்கு பண்ணும்போதும் நீங்க 4th லெசனா இருந்தாலும் 4th லெசன் கண்டிப்பா எல்லாரும் படிக்கணும். சார் பேஜ் நம்பர் கொடுக்கல, வரிசையா தான் கொஸ்டின்ஸ், இதுல எந்த மாற்றம் கிடையாது. இந்த கொஸ்டின்ஸ் எப்படி பண்றீங்க, எல்லாருமே 1, 4, 5 படிக்கணும். 1st லெசன் 4th லெசன் 5th லெசன் படிக்கணும் என்பது ஞாபகம் வச்சுடுங்க. நம்மளுடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் கைக்கான பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய செண்டம் எப்போதுமே பல செண்டம் மாணவர்கள் எடுத்துட்டு இருக்கோம், CBSE அண்ட் ஸ்டேட் போர்டில். ஓகே, 10, 11, 12ல ஓகே ஸ்லோ லேர்னர்ஸ் முதற்கொண்டு மினிமம் 85%, 85+ கண்டிப்பா எடுக்கலாம். நீங்க இந்த கொஸ்டின்ல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க இந்த கொஸ்டின் பேங்கையே நீங்க இதுக்கு முன்ன உள்ள கொஸ்டின் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கு முன்ன கொஸ்டின் பேங்க் போட்டது செக் பண்ணி விடலாம். ஆணித்தரமாக சொல்கிறேன், இதுல இருக்கக்கூடிய கொஸ்டின் எந்த கொஸ்டினும் மாறி போறது கிடையாது. அதனாலதான் உங்களை லெசன் பண்ண சொல்றோம். ஓகே, எதுவுமே மாத்தாதுங்க. நாம ஆனுவல் எக்ஸாமுக்கும் ஸ்டடி பிளான் போடுறோம். இதோட வீடியோக்கு உங்களுக்கு சிலவங்க ஏதாவது தெரியல அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்குமே வீடியோ இருக்குது. அந்தந்த லெசன்ல போய் நீங்க பாத்தீங்கன்னாலே பாத்துக்கலாம். சரியா, உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் பண்ணணும் பண்ணுங்க. அதே போல நம்ம நியூ இயர் வந்துடும். அந்த எக்ஸாம் ART 7 எழுதும் போது நீங்க என்ன சாலிட் ஸ்டேட் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி எழுத போறீங்க. ஸோ அதுலயும் நீங்க படிச்ச லெசன்ஸை ஒருக்கா தரவு பண்ணி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பிரிண்ட் அவுட் எடுக்க மாதிரி இதை வச்சிருக்கிறேன். ஓகே, ஒவ்வொரு டேட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பேஜில போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் போல. இது வேணாலும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஓகே, நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம், பாத்துக்கலாம். ஒவ்வொரு நாளைக்கும் கண்டிப்பாக நீங்க இதை ஃபாலோ பண்ணி முடிக்காம இருக்காதுங்க. அல்டர்னேட்டிவ் டேஸ்ல இந்த மேல இருக்கக்கூடிய டைம் டேபிள் படி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ டெஸ்ட் எழுதணும், அப்பதான் நீங்க முழு மதிப்பெண் எடுக்க முடியும். ஒவ்வொரு நாளும் ஐயோ நம்ம இது பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்காதுங்க. இதை வந்து அப்படியே வச்சுட்டு கூட நீங்க எழுதிக்கலாம். ஸோ நமக்கு ஆர்கானிக்கை பொறுத்தல நம்ம ஒர்க் ஷீட் நல்லா தரவு பண்ணணும். ஏன்னா எதனுடைய ப்ரிப்பரேஷன் எதனுடைய கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் என்பதை நீங்க தரவு பண்ணாதான் நினைச்ச முடியும், ஃபாலோ பண்ண முடியும். இல்லை நினைச்ச முடியாது, எதுவுமே ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ ஃபுல் தரவு பண்ணி கரெக்டா கோஆப்ரேட் பண்ணி நீங்க இது பண்ணீங்க அப்படின்னா மார்க் எடுக்கையில எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க போறது கிடையாது. நீங்க எந்த வரை ஆர்கானிக் மாடல் வந்து முடிஞ்ச பிறகு நீங்க எழுதிருக்க நேம் ரியாக்ஷன்ஸ். ஓகே, மெஜாரிட்டி கொஸ்டின் நேம் ரியாக்ஷன் டிபெண்ட் பண்ணி இருக்கும் என்பதையும் மைண்ட்ல வச்சிருக்க. ஸோ 1 மார்க் கொஸ்டின் நீங்க ஒர்க்கா படிச்ச பிறகு புக் பேக்கு வெள்ளம் சேர்ந்தா இருக்கும். அந்த 1 மார்க் கொஸ்டின் எழுதிங்க ஒரு முறைக்கு 2 முறை படிச்சு எழுதி பார்ப்பதற்காக. ஓகே, ரிவைஸ் பண்ணதற்காக 1 மார்க் மாடல் ஒரு 50 மார்க். ஓகே, அந்த கொஸ்டின் தரப்பட்டுள்ளது. பிசிக்கல் கெமிஸ்ட்ரியும் அதே போல நீங்க ஃபாலோ பண்ணி
எழுதுறீங்க. சரியா? இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக டெய்லி அப்டேட் பண்ணப்படும். உங்களுடைய டிஸ்கிரிப்ஷன்லயே நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதே டிஸ்கிரிப்ஷன்ல டெய்லி வைஸ் உங்களுக்கு இது பண்ணப்படும். இந்த ஃபர்ஸ்ட் டே இந்த கொஸ்டின் பேப்பர் மட்டும் பார்த்துடுங்க. ஓகே, இது போதும். அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய ஒரு 27 பிறகு கண்டிப்பாக கொஸ்டின் இருக்கும், அதில் அப்டேட் பண்ணும்போது இப்போ டிஃபரன்ஸ் கொஸ்டின்ஸ். ஓகே, என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கோ அந்த டிஃபரன்ஸ் அப்படியே படிக்கணும். என்ன கண்டிப்பா நமக்கு ஒரு டிஃபரன்ஸ் கொஸ்டின் உண்டு என்பதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்ளிகேஷன் அண்ட் யூசஸ் என்பதையும் முழுமையாக ஞாபகம் வச்சுடுங்க. ஆர்கானிக் ப்ராப்ளம் எப்போதுமே வரும், ஏபிசிடி ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடியது. அதை கிளியரா தரவா ரீட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கணும் என்பதை அன்பு மாணவர்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிடுமாறு என்று தெரிஞ்சிருக்கேன். கேட்டுக்கிறேன். ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் ஒரு மாடல் தந்திருக்கிறேன். வரக்கூடிய டெஸ்ட்டுக்கு கண்டிப்பாக அனைத்து மாடல் கொஸ்டின் பேப்பர் கொண்டும் இதுல அப்லோட் பண்ணப்படும். நீ ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர் இப்ப நம்ம 27 வரை பண்ணிருப்போம். மீதி இருக்கக்கூடிய டெஸ்ட்டுக்கும் இது பண்ணப்படும். கடைசி வரை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. ஸோ இதே போல நீங்க கொஸ்டின் பேங்க் தான் இது, ஏற்கனவே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ தென் 1 மார்க் கொஸ்டின் நீங்க டெய்லி தரவு பண்ணதுக்காக இந்த 1 மார்க் என்ன பண்ணணும், நீங்க புக் பேக் கொஸ்டின் வச்சிடணும். நீங்க தரவு பண்ணி ஸ்டடி பண்ணதுக்காக வச்சிடணும். நீங்க ஃபாலோ பண்ணணும். ஓகே, இதுல 1 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகே, இதுல ஸ்டடி பண்ணீங்க அப்படின்னா நாம் எந்த ஒரு குறைவும் இல்லாமல் அதிகமான மார்க் எடுக்கலாம் என்பதை மைண்ட்ல தெளிவா ஞாபகம் வச்சுடுங்க. ஸோ அன்பு மாணவர்களே, இதுல மறந்துடாதுங்க. இதுல நம்ம மார்க் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். சரியா? இந்த 1 மார்க் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இது 1 மார்க் கொஸ்டின்ஸ். நீங்க டெய்லி ஒரு 1 நோட் படிச்சுட்டு புக் பேக் படிக்கிறீங்க. அப்போ படிக்கும் போது இதனுடைய கொஸ்டின் வித் ஆன்சர் தான் கொடுத்துருக்கிறேன். நீங்க தெரிஞ்சுக்கலாம், பார்த்து கொள்ளலாம். ஓகே, உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கக்கூடிய பட்சத்தில் அதை சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு எக்ஸ்பிளேஷன் பண்ணப்படும் என்பதை கண்டிப்பாக அன்பு மாணவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, எஸ். இதுல ஒவ்வொரு லெசன்லையும் எல்லா லெசன்லையும் ஒரு 1 மார்க் வச்சுருங்க. 15 லெசன்லையும் 15 1 மார்க் உண்டு. அதனால அந்த டெஸ்ட்ல நம்ம எழுதிடுவோமா அப்படின்னு நினைக்காங்க. 1 மார்க்கு கூட கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. என்ன பண்ணணும்னா 1 மார்க்கு 15 லெசனுக்கு சேர்ந்து ஒரு பிடிஎஃப் எடுத்து வச்சுடுங்க. அது ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு ஒரு 10 செராக்ஸ் இல்லைன்னு 15 செராக்ஸ் எடுத்துங்க. வாரத்துல ஒரு நாள் என்ன பண்ணுங்க, அங்க இருக்கிற எல்லா கொஸ்டினும் ஒருக்கா டிக் பண்ணுங்க. அதிலே டிக் பண்ணுங்க. நீங்க எழுதுக்கு டைம் இல்லையா அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நீங்க ஃபாலோ பண்ணலாம். அப்படின்னா உங்களுக்கு 8 மார்க் கன்ஃபார்ம் ஆயிருமா? உங்களுக்கு உள்ள படிக்கக்கூடிய இந்த ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு. அப்போ ஒரு 12 1 மார்க் நீங்க படிக்கக்கூடிய கொஸ்டின்லேயே வந்துடும். அப்போ நீங்க சென்ட மார்க் எடுக்கல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க போறது கிடையாது. இப்போ நீங்க கியூஆர் கோடு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த கியூஆர் கோடு கொஸ்டினுக்கு ஆன்சர் நான் உங்களுக்கு 2வது ஒரு வீடியோ போட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? ஓகே, கியூஆர் கோடு ஒவ்வொரு லெசன்ல கியூஆர் கோடு கொஸ்டின்ஸ். ஸோ நீங்க அந்த ஸ்கேன் பண்ணீங்கனாலே உங்களுடைய லெசன்ல என்னெல்லாம் கியூஆர் கோடு கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். அதாவது இதே போல இருந்திருக்கும். சரிங்களா? ஒவ்வொரு லெசன் பின்னாடியும் நமக்கு இதே போல இருந்திருக்கும். அதை நீங்க ஃபாலோ பண்ணி சப்போஸ் அதாவது 2 மார்க் 2 or 3 ஏன்னா அதை ரொம்ப அப்டேட் பண்றாங்க. அப்போ கொஸ்டின்ஸ் இது பண்ணலாம். ஒரு கண்டிப்பா 2 கொஸ்டினா ஒரு ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டினாகவோ டிஃப்ரெண்ட் கொஸ்டினாவோ இருக்கக்கூடியது அதுல வரலாம் என்பதற்காக நல்ல கையெழுச்சுவர்ஸ் கண்டிப்பா இதுவும் ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கு மேல கொஸ்டின் செஞ்சு போடல கெமிஸ்ட்ரியில மாற்றி வரப்போறது கிடையாது. ஸோ கொஞ்சம் தெளிவா பாருங்க. ஜேஇ நீட் எழுதக்கூடிய மாணவர்களும் அதை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஜேஇ நீட் எழுதும் போது அதை ஓரியன்ட் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் நம்மளுடைய அனைத்து புக்கை கொண்டாடும் ஜேஇ நீட்டு கொஸ்டின் தான். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் உடைய கொஸ்டின்ஸ் தான், எதுவுமே உள்ள இருந்து இல்லை. சரிங்களா? எல்லாமே புக் பேக் கொஸ்டின்ஸ் தான். புக் பேக் கொஸ்டின் எல்லாமே ஜேஇ நீட்டு கொஸ்டின் தான் மைண்ட்ல தெளிவா ஞாபகம் வச்சுடுங்க. தெளிவா ஞாபகம் வச்சு இந்த கொஸ்டினுக்கு தெளிவான்னு பாருங்க. இதனுடைய கியூஆர் கோடுக்கு ஆன்சர் என்ன என்பதை உங்களுக்கு தெளிவா 2வது ஒரு வீடியோ போட்டு கொடுக்குறேன். அந்த வீடியோல நினைச்சுக்கலாம் பார்த்துக்கலாம். சரிங்களா? அந்த ஆன்சர் எப்படி என்பதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஓகே போட்டிருக்கேன், நீங்க பார்த்துக்கலாம். ஓகே, எஸ். இது கியூஆர் கோடுடைய கொஸ்டின்ஸ். ஆர் நீங்க ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம். இதுல பார்க்கணும்னு சொல்லல. கியூஆர் கோடு இது இப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு தெளிவா தெரியறதுக்கு தான் நான் உங்களுக்கு பிடிஎஃப் நான் ஸ்பீடா சொல்றேன். ஓகே, உங்களுடைய நேரம் ஒவ்வொரு செகண்டும் ரொம்ப முக்கியம். அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இங்க அடுத்த விட நல்ல காலேஜுக்கு போகணும். அந்த காலேஜ் போக கிடைக்கக்கூடிய டைமை நல்லா பயன்படுத்தி கண்டிப்பாக முழு மதிப்பெண் எடுக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இதுக்கு முன்ன மார்ச் 2023 அப்படி இருந்து என்பதை உங்களுக்கு ஐயோ நம்ம சில மறுபடியும் நான் பாஸ் ஆயிடுவேன், நான் மார்க் எடுத்துருவேன், கெமிஸ்ட்ரியில எனக்கு மேக்ஸ்ல எல்லாம் நல்லா மார்க் வருது,
பிசிக்ஸ்ல நல்லா மார்க் வருது, பட் கெமிஸ்ட்ரியில மட்டும் எதை எழுதினாலும் ஜஸ்ட் தான் வருது. 11th என்ன பார்த்தீங்கன்னா என்னுடைய மார்க் ஜஸ்ட் பாஸ் மாதிரி தான், கவர்மெண்டே பாஸ் பண்ணி போட்டிருப்பாங்க. உங்களுக்கு கிரேஸ் மார்க் போட்டு ஏதோ நான் எழுதுனேன், நல்லா தான் எழுதுனேன், ஆனால் பாஸ் மாதிரி தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதுதான் சொன்னேன். இதுல வந்து 3 லெசன்ஸ் வந்து நீங்க தரவு பண்ணீங்க கண்டிப்பா எடுக்கலாம். 15 1 மார்க் இருக்கும்போது அந்த கொஸ்டினுடைய ஆப்ஷன் மாறி இருக்கும் என்பதை ஞாபகம் வச்சுடுங்க. 1 மார்க்கை எழுதும் போது பார்க்காதுங்க, சரிங்களா? இதுல புக் பேக் 1 மார்க் தான். கொஸ்டின் மாறி இருக்கா என்பது, ஏன்னா வரிசையா கொஸ்டின் கேட்கப்படுறது கிடையாது, மாறி மாறி இருப்பதனால அந்த 15 1 அடைஞ்சுப்பாங்க. இப்ப நீங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா காமன் அயான் when added to the following reactions அப்படின்னு சொல்லி இப்ப நமக்கு வந்து வேற ஆப்ஷன் அங்கே இருக்கு. ஓகே, கொஸ்டினே மாத்தியோட கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு, சரிங்களா? ஸோ காமன் ஆக்ஷன் ஆக்டிவ் கேட்டிருக்கீங்களா, லேனர் கேட்டிருக்கீங்களா, ரீசன் அசஸ்ட் கொஸ்டினை கண்டிப்பா தரவு பண்ணுங்க. ஓகே, ஒவ்வொரு அதுலயும் இப்போ வந்து மெட்டல் எக்ஸஸ் டிபேட், டிவிஷன்ஸ் டிபேட் இருக்கு, எக்ஸஸ் டிபேட் கேட்டாங்க, நாட் பிரசன்ட் அப்படின்னா கொஸ்டின் கேட்கும் போது அது கூட கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுல 15 1 மார்க் பிரச்சனை கிடையாது. ஆனா இப்போ நீங்க 2 மார்க் இதெல்லாம் புக் பேக் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சிலிக்கான், சென்ட்ரல் ஆட்டம், கோஆர்டினேஷன் காம்பவுண்ட், எஃப்சிசி, ஆசிட் பேஸ் பேர், கேட்டலிட்டி பாய்சன், உடனே இந்த கொஸ்டின் வரும்னு சொல்லலை. டி மாடலில் வருஷம் இப்போ ஏபிசி ஏபி ஃபைண்ட் அவுட் பண்றதெல்லாம் நீங்க சொல்லலாம் எழுதி பார்ப்பதற்கு மிக எளிதாக இருக்கும் என்பதற்காக இதை உங்களுக்கு ஃபாலோ பண்றேன். ஓகே, இதையும் நீங்கள் அன்பு மாணவர்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுமாறு மிக மிக தாழ்மையோடு கேட்கிறேன். சரியா? இந்த கொஸ்டின்ஸ் இங்க 3 மார்க் கொஸ்டின் அப்படிதான், 5 மார்க் கொஸ்டின் கூட 2 கொஸ்டின் பிரிச்சு தான் கேட்டிருப்பாங்க. அதனால எழுதும் போது எந்த மார்க்கு பிரச்சனை இல்லை. 5 மார்க் கொஸ்டின் கேட்டாங்க, ஐயோ டிபிகல்ட் இருக்குன்னு பார்க்க வேண்டாம். நாம் 1 மார்க்கு புக் பேக் 8 கொஸ்டினும் இன்சைட் 7 கொஸ்டின், அதே போல 2 மார்க் கொஸ்டின் எழுந்திருக்கீங்க, 5 கொஸ்டின்ஸ் இன்சைட் 4 கொஸ்டின், சரிங்களா? அதான் உங்களுக்கு சொன்னேன், புக் பேக் நல்லா தர பண்ணாலே உள்ள இருந்து படிக்கிறீங்க. இம்பார்ட்டன் கொஸ்டின் புக் மாதிரி என்னத்துக்கு ஏதாவது கொஸ்டின் எழுத வேண்டியிருக்கா பாருங்க. 5 மார்க் கொஸ்டின் 37 மார்க் இருந்துச்சு புக் பேக் கொஸ்டின், இன்சைட் 13 மார்க். ஓகே, ஸோ புக் பேக் படிச்சாலே நாம் இருந்துக்கலாம் 67 மார்க். ஓகே, இன்சைடு ஒரு 43 மார்க் தான் கொஸ்டின் கேட்குறேன். ஒரு 60% கொஸ்டின் தான் இருக்கு நாம் புக் பேக்லேயே இருக்கு. அதனால புக் பேக் கொஸ்டின் சாதாரண புக் பேக் குறையாதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. புக் பேக் அதிகமா இருக்கு, நீங்க தரவு பண்ணணும். அப்பதான் இதுல இருந்து முழு மதிப்பெண் எடுக்க முடியும் என்பதை அன்பு மாணவர்கள் கண்டிப்பாக தெளிவாக தெரிஞ்சு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு எந்த ஒரு இது வந்தாலும் இந்த சேனலுக்கோ இல்லைன்னா வாட்ஸ்அப்புக்கோ இது பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு கண்டிப்பாக எங்களுடைய குழு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் என்பதை மிக மிக தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.